மறைந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழலில் சிஐடி நகரில் உள்ள வெற்றி துரைசாமியின் இல்லத்திற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி நேரில் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை சிஐடி நகரில் இருக்கக்கூடிய வெற்றி துரைசாமியின் இல்லத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி அஞ்சலி செலுத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர், அங்கு ஆளுநர் வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்தில் மறைந்த இயக்குனரும் சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகனுமான வெற்றி துரைசாமியின் உடலானது அஞ்சலிக்காக சிஐடி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்து ஏற்பட்டு மறைந்த இயக்குனரும் சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகனுமான வெற்றி துரைசாமியின் உடலானது இன்று தனி விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டு பின்னர் அவரது உடல் ராஜகீழ்ப்பாக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் தற்பொழுது சிஐடி நகரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விசிக தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் பாலகிருஷ்ணன் மற்றும் ஏராளமான அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் தமிழ்நாடு அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் தற்பொழுது ஆளுநர் ஆர்.என். ரவி அஞ்சலி செலுத்தி வருகிறார். மறைந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு ஏராளமான மக்கள் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் தற்பொழுது சிஐடி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தற்பொழுது வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. மேலும் அவரது உடலானது இங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதன் பின்பு ஸ்ரீநகர் கண்ணம்மாப்பேட்டையில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்படும் நிலையில் தற்பொழுது சிஐடி நகரில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.